பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நம்ம கர்த்தருக்குள்ளே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். பிரச்சனை பாடுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றித்த ஒன்று தான். இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்துங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதனால் பாடுகள் உபத்திரவங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அதுக்கு மத்தியில் இயேசு நம்ம கூட இருக்கிறார் பாருங்க, அதுதான் சந்தோஷம். இந்த பாடு பிரச்சனைலாம் நம்மளை மேற்கொள்ளாது, நாம் அதை தாண்டி செல்லுவோம். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், ஒரு ஆசீர்வாதம். அதனால் சோர்ந்து போகக்கூடாது, கலங்கக்கூடாது. கர்த்தர் நம்மை தைரியப்படுத்தவும் ஆறுதல் படுத்தவும் நமக்காக வேண்டிக் கொள்ளவும் வாரந்தோறும் இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அதன் மூலம் கர்த்தர் நம்மை தைரியப்படுத்தி ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர், நன்மை செய்கிறவர். இயேசு நன்மை செய்கிறவராய் ஜனமத்திலே சுற்றி தெரிந்து தேவையுள்ள எல்லா மக்களுக்கும் அற்புதங்களை செய்து நன்மைகளை அருளி செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நேற்றுக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவர். இன்றைக்கும் அதே மாதிரி அற்புதங்களை நன்மைகளை செய்கிறார். அதற்கு சில சாட்சிகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த சாட்சிகளை வாசிக்க கேட்ட பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதன் பிறகு ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம். நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. இயேசு உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய போகிறார். ஒரு நன்மையான காரியம் இன்றைக்கு உங்கள் வீட்டில் நடக்க போகிறது. உங்களுக்கு நன்மை தேவை தானே? சுகம் தேவை, விடுதலை தேவை, சமாதானம் தேவை, ஒரு ஆசீர்வாதம் தேவை. அந்த நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இன்றைக்கு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்தீங்கன்னா அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே பலத்த அற்புதம் நடந்துவிடும். காரணம், இயேசு நம்முடைய ஜெபத்தை கவனமாய் கேட்கிறவர். எப்படிலாம் இயேசு அற்புதம் செய்வார்? இந்த சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு நீங்கள் அறிந்து கொள்வீங்க. முதலாவது சகோதரி புஷ்பா, சென்னையிலிருந்து. அவங்களுக்கு ஒரு பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். என்ன நடந்துரு பாருங்க. எனது வயது 75. நான் 40 வருடமாக பொடி போடும் பழக்கம் என்னிடத்தில் இருந்தது. அது தவறு என்று எனக்கு தெரியாது. அதாவது பொடி போடாமல் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது. உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்த பிறகுதான் பொடி போடுவது பாவம் என்று அறிந்து கொண்டேன். ஆனாலும் பொடி போடுவதை நிறுத்த நான் எவ்வளவோ முயற்சித்தும் என்னால் முடியாமல் போய்விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2021 வருடம் மார்ச் மாதம் நடந்த ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியின் சாட்சி வேளையில் பொடி போடும் பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்ட ஒருவருடைய சாட்சியை நீங்கள் வாசித்தீர்கள். அதை கேட்ட உடனே எனக்கும் நீங்கள் விடுதலை தர வேண்டும் இயேசுவே என்று நான் மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தேன். அந்த சாட்சியை கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். அப்போ இயேசு இவங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு, எனக்கு விடுதலை தருவார் என்கிற விசுவாசம் வந்து பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. அடுத்த நாளிலிருந்தே அதான் கவனிங்க, எப்போ உண்மையாய் தன்னுடைய பாவம் என்று உணர்ந்து விடுதலை வேண்டுமென்று இயேசுவிடத்தில் ஜெபித்தாங்களோ உடனே ஒரு அற்புதம் நடக்கிறாரு. அதான் நீங்கள் கவனிக்கணும். ஒரு பாவ பழக்கம், மதுபானம், பொடி போடுவது, புகைப்பிடிப்பது, போதை வசதி பயன்படுத்துவது, ஏதோ தவறான பழக்கம். முதல்ல அது பாவம் என்று உணர வேண்டும். அதிலிருந்து விடுதலை வேண்டும் என்று விரும்ப வேண்டும். இயேசு விடுதலை தருவார் என்று விசுவாசித்து ஜெபிச்சிட்டா போதும், அவ்வளோதான். ஒரு நிமிட ஜெபத்தில் அற்புதம் நடந்துவிடும். பாருங்க, அவங்க ஜெபித்தாங்க. அடுத்த நாளிலிருந்தே பொடி போட வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் வரவே இல்லை. 40 வருஷமாக இருந்தது. ஒரே நாள் ஜெபத்தில் இயேசு அப்படியே மாற்றுகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை, மறுபிறப்பின் அனுபவம் என்பது. இப்பொழுது நான் பொடி போடுவதை நிறுத்தி 1.5 வருடம் ஆகிறது. என் ஜெபத்தை கேட்டு 40 வருடமாக பொடி போடும் பழக்கத்திலிருந்து பூரண விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறேன். சரிங்களா? அவங்க ஃபோட்டோவோடு அந்த சாட்சியை அனுப்பி இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க.
இவங்களுடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ்லாம் என்கிட்ட இருக்குது. எதுவுமே பொய்யெல்லாம் கிடையாது. அவங்க முழு அட்ரஸ் வாங்கி அவங்கள்ட்ட பேசி உண்மைன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் அந்த சாட்சியை நாங்கள் வாசிப்போம். ஏராளமான சாட்சி வருது. நாங்கள் டைம் கருதி ஒரு 5 சாட்சி, அப்புறம் 2 வீடியோ, அவ்வளோதான் செய்ய முடிகிறது. சரி, இன்னொரு அற்புதமான காரியம் பாருங்களேன். சகோதரி க்ளோரி, சென்னை. இவங்களும் சென்னையிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. 2 அற்புதம் நடந்திருக்கிற இவங்களுக்கு. அவங்களும் ஃபோட்டோவோட அந்த சாட்சி அனுப்பியிருக்கிறாங்க. எனக்கு 42 வயது ஆகிறது. 2 வருடமாக என்னுடைய இடது காது கேட்காமல் இருந்தது. யார் பேசினாலும் என்னுடைய வலது காதை வைத்து தான் கேட்டுக்கொண்டு வந்தேன். ஒரு காது தெளிவாக கேட்காது. யார் பேசினாலும் ஒரு காது கேட்காது, இடது காது கேட்காது. அப்போ இதற்காக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றும் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் சிகிச்சை தொடராமல் விட்டுவிட்டேன். எவ்வளோ பணம் செலவு பண்ணி சிகிச்சை பண்ணி மாற்றம் இல்லை. பிறகு அதை பண்ணி என்ன பண்ணன்னு விட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2020ஆம் வருடம் மே மாதம் நடந்த ஜெபிக்கலமாங்க நேரலை நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில் என்னுடைய மகள், அவங்க மகளும் உட்காந்து பார்க்குறாங்க இப்படி டிவிக்கு முன்னால், என்னுடைய மகள் என்னுடைய காதில் கை வைத்து ஜெபம் செய்தாள். அந்த தாயாருடைய மகள் தாய்க்கு சுகம் கொடுக்கணும்னு அந்த இடது காதில் கை வைத்து ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த அடுத்த நாளிலிருந்தே 2 வருடமாக கேட்காமல் இருந்த என்னுடைய இடது காது கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பித்து விட்டது. உடனே நெக்ஸ்ட் டேலேருந்து மாற்றம் தெரிய ஆரம்பித்த இடது காதில் கேட்க ஆரம்பிக்கிறது. இப்பொழுது காதில் எந்த இரைச்சலும் இல்லை. நார்மலாக தெளிவாக காது கேட்கிறது. பார்த்தீங்களா, இவ்வளோ அற்புதமான ஒரு சுகம். 2 வருஷமாக இடது காது கேட்காது. அவனுடைய மகள் கை வைத்து ஜெபிச்சாங்க, காது திறந்து விட்டார். இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோருக்காக ஜெபிங்க. பெற்றோர் வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. யாரோ ஒருவர் கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக ஜெபிக்கலாம். நீங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் உத்தரவாதம் எடுத்து விசுவாசத்தோடு கை வைத்து ஜெபிச்சிங்கன்னா இயேசு உடனே அற்புதம் செய்து விடுவார். அது மட்டுமல்ல, என்னுடைய 2வது மகளுக்கு அவளுடைய 2 கைகளின் அக்கிள் பகுதியிலும் 1.5 வருடமாக 2 கட்டிகள் இருந்து வந்தது. வலி தாங்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தாள். வலிக்கும், 2 பக்கமும் கட்டி. இதனால் மருத்துவமனைக்கு சென்றோம். கட்டியை பரிசோதிக்க வற்புறுத்தினார்கள். இது கேன்சர் கட்டியா சாதாரண கட்டியா, அது பயாப்சி அனுப்பணும் அப்படி சொல்லுவாங்கள்ல. நாங்கள் பயத்தால் பரிசோதனைக்கு செல்லாமல் வீடு திரும்பி விட்டோம். பயம், கட்டினால் கேன்சராக இருக்குமோ அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்கிறாரு. தொடர்ந்து குடும்ப ஜெபத்தில் என் மகள் மீது தினமும் கை வைத்து ஜெபித்து கொண்டு வந்தோம். மகளுக்காக எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு ஜெபத்திலும் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த சில நாட்களிலேயே கட்டி மறைந்து விட்டது. கடந்த 8 மாதமாக என் மகள் நல்ல சுகத்தோடு இருக்கிறாள். பார்த்தீங்களா, எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். 1.5 வருஷமாக கட்டி, வலி, பாதிப்பு. அவங்க கை வைத்து ஜெபித்து கொண்டே வர்றாங்க, கட்டி மறைந்து விட்டார். இப்போ 8 மாதம் ஆயிட்டு நல்ல சுகத்தோடு இருக்கிறாங்க. எங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு 2 வருடமாக கேட்காமல் இருந்த என் காதை கேட்க வைத்து என் மகளின் கட்டியை குணமாக்கி அற்புதம் சுகந்தந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். 2 அற்புதம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கை வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவே சுகம் தாரும், அந்த பெயரை சொல்லி ஜெபிக்கும்போது அற்புதம் நடக்கும். 3வது சகோதரி கேத்தரின், கர்நாடகாவிலிருந்து ஒரு சாட்சி எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய 7 வயது மகள் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சரியாக யூரின் வராமல் மிகவும் சிரமப்பட்டாள். 7 வயசு குட்டி பிள்ளை. சிறிது நேரம் கழித்து யூரின் ரத்தமாக வர ஆரம்பித்தது. அவங்களுக்கு குடும்பமாக ஃபோட்டோவோடு அனுப்பியிருக்கிறாங்க சாட்சி. அந்த 7 வயசு சின்ன பிள்ளைக்கு யூரினில் ரத்தம் வர ஆரம்பித்தது. உடனே மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்ததில் யூரினில் ஆர்பிசி லெவல் அதிகமாக இருக்கிறது. அதனால் யூரின் இரத்தமாக செல்லுகிறது என்றார்கள். இது நார்மல் ஆகாவிட்டால் சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள்.
உடனே நான் நாலுமாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு என்னுடைய மகளுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். கடந்த புதன்கிழமை மறுபடியும் பரிசோதித்ததில் எல்லாம் நார்மல் ஆகிவிட்டது என்று டாக்டர் சொன்னாங்க. இப்பொழுது என் மகள் நல்ல சுகத்தோடு இருக்கிறாள், பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறாள். ஜெபத்தை கேட்டு என் மகளுக்கு சுகந்தந்த இயேசுவுக்கு நன்றி. ஜெபம் வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்து எத்தனை வல்லமை உள்ளவரோ நம்முடைய ஜெபம் அத்தனை வல்லமை உள்ளது. ஏன்னா இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அந்த வல்லமை வெளிப்படும். அதனால தான் ஜெபம் என்கிற கருவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் வீடுகளில் இருந்தே ஜெபிக்கலாம். எங்கே போய் ஜெபிக்கணும்? அதுக்கு என்ன கொடுக்கணும்? ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. பணம் செலவு பண்ண வேண்டாம். நீங்கள் நீண்ட தூரம் பிரயாணப்பட வேண்டாம். உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம். அந்த இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாடுபட்டு சிலுவை சுமந்து காலில் செருப்பு கூட இல்லாமல் சிலுவை சுமந்து கொண்டு போய் காயப்பட்டு அவர் செஞ்சு முடிச்சிட்டார். ஏன்னா என் பிள்ளைங்கள் வருத்தப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, விசுவாசித்து அற்புதம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். பரிகாரத்தை செய்து முடிச்சிட்டார். இன்னொரு பரிகாரம் தேவையில்லை. பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா போதும், உடனே அற்புத சுகம். இந்த பார்த்திங்களா, இந்த மகளுக்கு சுகம் கொடுத்த இயேசு உங்கள் மகளுக்கும் மகனுக்கும் ஆண்டவர் சுகம் தருவார். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும். சரியா? அடுத்தது சகோதரி க்ளோரி சென்னையிலிருந்து ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய மகளுக்கு ஒரு கேன்சர்னாலே நிறைய பேருக்குள்ள மரண பயம் வந்து விடுகிறாரு. ஆனால் கேன்சர் வியாதி இன்றைக்கு சர்வசாதாரணமாக இயேசு குணமாக்கி சாட்சிகளை நிறுத்துகிறார். இன்றைக்கி திறப்பின் வாசல் ஜெபத்தில் கூட கேன்சர் வியாதியிலிருந்து சுகம் பெற்றவங்க வந்து சாட்சி கொடுத்தார்கள். அற்புதமாக ஆண்டவர் கேன்சரை மறைய பண்ணி சுகம் கொடுக்கிறார். இங்கே பாருங்கள், சகோதரி க்ளோரி சென்னை, என்னுடைய தங்கையின் மகளுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகளுடன் இருந்து வருகிறாள். கடந்த 1 வருடமாக அவளுடைய மார்பகத்தில் வலி இருப்பதாக கஷ்டப்பட்டாள். பரிசோதித்து பார்த்ததில் அது கேன்சர் கட்டி என்று உறுதி ஆகிவிட்டது. டாக்டர் பரிசோதித்து அதை எல்லாம் டெஸ்ட் பண்ணி அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, இது கேன்சர் தானே உறுதிப்படுத்தி சொல்லிட்டாங்க. குடும்பத்தில் எல்லோருக்கும் மிகுந்த கவலை. ஜனவரி 1ஆம் தேதியில் நடந்த அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியில் எங்கள் வீட்டில் நானும் அவளுடைய வீட்டில் அவளும் ஜெபம் செய்தோம். நான் என் தங்கையின் மகளுக்காக மிகுந்த பாரத்தோடு அழுது கண்ணீரோடு பொருத்தனையோடு ஜெபம் செய்தேன். பார்த்தீங்களா, யாரோ ஒருவர் உத்தரவாதம் எடுத்து ஜெபிப்பது. உங்கள் கணவருக்காக மனைவி ஜெபிப்பது, மனைவிக்காக கணவர் ஜெபம் செய்வது, உங்களுடைய மருமகளுக்காக மாமியார் ஜெபிப்பது, மாமியாருக்காக மகள் பாரம் எடுத்து ஜெபிப்பது. யாரோ ஒரு குடும்பத்தார், உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கணும். தேவன் அந்த ஜெபத்தை கனப்படுத்துவார். பார்த்தீங்களா, இவங்க பாரத்தோடு அழுது ஜெபிச்சாங்களாம். அவளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சுகமானால் நான் வேத புஸ்தகம் வாங்கி கொடுப்பதாக பொருத்தனை பண்ணியிருந்தேன். இயேசு எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு அற்புதம் செய்தார். மறுபடியும் டாக்டரிடத்தில் பரிசோதித்த போது அந்த கட்டி சாதாரண கட்டி என்றும் கேன்சர் கட்டி இல்லை என்றும் உறுதியாகிவிட்டது. முதல்ல கேன்சர் கட்டினை உறுதிப்படுத்திட்டாங்க. ஜெபத்துக்கு பிறகு போனால் கேன்சர் இல்லை, ஆண்டவர் அதை மாற்றிவிட்டார். அதுதான் அற்புதம். இயேசு செய்த அற்புதம். என் தங்கையின் மகளுக்கு இயேசு செய்த அற்புதத்திற்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம், பொருத்தனையும் நிறைவு செய்தோம் என்று சாட்சி எழுதியிருக்கிறாங்க. உங்கள் சரீரத்தில் கூட கேன்சர் கட்டின்னு மருத்துவம் சொல்லியிருக்கலாம். பயப்படாதங்க, எதையும் சுகமாக்க இயேசு வல்லமை உள்ளவர். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா போதும். சரியா? இப்பொழுது சகோதரி ஹெப்சிபா கோயம்புத்தூர்லேருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். மெடிக்கல் மிராக்கள் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அது என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்கள். கடந்த 2022ஆம் வருடம் மே மாதம் என்னுடைய 2வது குழந்தைக்காக நான் கருத்தரித்திருந்தேன். 4வது மாதத்தில் எடுத்த ஸ்கேனில் குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லை என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லை.
தொடர்ச்சியாக 4 ஸ்கேன்கள் எடுத்து பார்த்ததில் உறுதியாக குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். டாக்டர்ஸ் இதிலெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குழந்தை விஷயம் எந்த பேஷண்ட்டையுமே ரொம்ப கவனமாக பார்க்கிறவர்கள் மருத்துவர்கள். பாருங்கள், அதனால் 4 ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டாங்க. எல்லாத்திலும் உறுதி குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி இல்லை. அதனால் குழந்தையை உடனே அபார்ஷன் செய்து விடுங்கள். மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை பிறந்த பிறகு வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வருத்தப்பட வேண்டியது இருக்கும். அதனால் இப்பொழுதே அபார்ஷன் செய்து விடுங்கள் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். ஏன்னா அவங்க சொல்ல வேண்டியதை சொல்கிறாங்க. இல்லை, என்ன இப்படி தான் இருக்குது பொசிஷன், நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் சொன்ன உடனே கருக்கலைப்பு செய்வது பாவம் என்று நீங்கள் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. இதான் ஆவியானவர் ஞாபகப்படுத்துவது. கருக்கலைப்பெல்லாம் செய்யாத மகளே, அது பாவம். கருவில் இருக்கிற குழந்தைக்கு உயிர் வந்து விட்டது. மூளை வளர்ச்சி இருக்குதே இல்லையோ, உயிர் இருக்குது. அதை கொல்லுவது கொலைக்கு சமம். ஒரு கருவை கலைத்து அதை வெளியே எடுக்கும்போது ரத்தம், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரத்தம், அது பிளட்டு, அது ஒரு இரத்த பழி ஆகிவிடும். ஏன்னா நேச்சுரலாக சிலருக்கு கருச்சிதைவு ஏற்படுது, அது தவிர்க்க முடியாதது. ஆனால் கருவை கலைத்து குழந்தை அழிப்பது என்பது கொலைக்கு சமம். அது இரத்தமும் சதையுமாக அது எடுக்கப்படுகிறது. அதெல்லாம் நினைத்து பார்த்தாலே இருதயம் நடுங்கிவிடும். ஒரு குழந்தை உருவாகி அந்த குழந்தைக்கு உயிர் வந்து அது இருதயம் துடிக்க ஆரம்பித்து வந்துட்டாலே, அது 4 மாதமோ 5 மாதமோ 6 மாதமோ, அந்த குழந்தை நீங்கள் கொன்னால் அதனுடைய ஆத்மா பரலோகத்தில் போய் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும். அந்த குழந்தை உயிரோடு இருக்கும் பரலோகத்தில். ஏன்னா சிறு பிள்ளைகளில் பாவம் செய்யலை, பரலோகத்துக்கு போயிடும். அப்படி நிறைய குழந்தைகள் பரலோகத்தில் இருக்கிறதாம். ஒரு முறை சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவங்க அதை பற்றி விளக்கி சொன்னாங்க. அவங்க பரலோகத்துக்கு போயிருந்தபோது நிறைய குழந்தைகளை ஆண்டவர் காண்பித்தாராம். அதில் ஒரு குழந்தையை ஆண்டவர் காண்பித்து, இது யார் தெரியுதான்னு கேட்டார். தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு சொன்னால், உன்னுடைய மனைவியினுடைய முதல் குழந்தை கருவிலே அழிந்து விட்டதல்லவா, கரு சிதைவு ஏற்பட்டாமா, அந்த குழந்தை தான் இது. எப்போ அந்த குழந்தை உருவாச்சோ அதுக்கு ஒரு உருவம் வந்த உடனே அதுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. கருவில் அது அழிக்கப்பட்டு போனாலும் அது பரலோகத்தில் வந்திருக்கும் என்பதாக. நீங்கள் நாளைக்கு கொலை செய்துட்டு பரலோகத்துக்கு எப்படி நிற்க முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த குழந்தை கேட்கல, தானாக கரு சிதைவு ஏற்பட்டால் வேறு. நீங்கள் வேண்டுமென்று இந்த கருவை சிதைத்து அழித்து அதனுடைய ரத்தமும் சதையுமாக அதை அழிக்கும் போது நினச்சி பாருங்கள். பரலோகத்துக்கு போனால் அது கேட்கல, ஏமா என்ன அழிச்ச, ஏன் என்னை கொன்ன அப்படின்னு கேட்கும்ல. அது கொலைக்கு சமம். அதனால் அது செய்யக்கூடாது. அதனால தான் நிறைய தாய்மார் பாருங்களேன், மூளை வளர்ச்சி ஏதாவது குழந்தைகள், பாதிக்கப்பட்ட குழந்தைகளோடு வாழ்கிறாங்க. நான் அதை பார்ப்பேன். எவ்வளோ சங்கடம் கொடுத்தாலும் அந்த தாய் பொறுமையாக அதை சகித்து அந்த பிள்ளைகளை வளர்ப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். உலகத்தில் அவங்களுக்கு பாடு இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் பரலோகத்துக்கு போகும்போது அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அந்த தாய் சந்தோஷமாக பரலோகத்தில் ஆண்டவரை சந்திக்க முடியும். உலகத்தில் பாடுகள் இருக்கும், அதில் ஒரு பாடு, அந்த மாதிரி ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாக்குகிற ஒரு பாடுகள் இருக்கலாம். தேவன் கிருபை தருவார். இவங்க பாருங்கள், அது பாவம் என்பதை உணர்ந்து, அதனால் இது கர்த்தர் எனக்கு கொடுத்த குழந்தை, இதை கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தோடு பிறக்க செய்வார் என்ற விசுவாசத்தோடு கருக்கலைப்பு செய்வதற்கு நான் உடன்படவில்லை. 4 ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுது குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு. டாக்டர் சொல்கிறாங்க, அவங்க உலக பிரகாரம் ஆலோசனை சொல்லுவாங்க. நாம் ஆவிக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனத்தின்படி தான் நடக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க, தேவன் கருவில் குழந்தை உருவாக்குகிறான்னு பைபிளில் இருக்குது. அப்போ அந்த குழந்தை அழியக்கூடாது, கர்த்தர் உருவாக்குனது அப்படின்னு விசுவாசத்தோடு அவங்க கர்த்தர் எனக்கு நல்ல ஆரோக்கியமுள்ள குழந்தையை தான் தருவார். அதுதான் ஃபெய்த், விசுவாசம். ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன வேணாலும் சொல்லட்டும், டாக்டர்ஸு ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கிறத சொல்லுவாங்க, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நான் பார்க்கல குழந்தை ஆரோக்கியமாக பிறக்குன்றத, இது பாதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், பாதிப்பில்லாத குழந்தையை கர்த்தர் தருவார். அதான் உங்களுடைய விசுவாசம். அவங்க சொல்கிறாங்க, நான் விசுவாசத்தோடு கருக்கலைப்பு செய்வதற்கு நான் உடன்படவில்லை. தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன்.
கடந்த 2022ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் நடந்த அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில் என்னுடைய கணவர் என் மீது கைகளை வைத்து ஜெபம் செய்தார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வசனத்தை எதேச்சையாக சொல்லி ஜெபித்தீர்கள். ஆனால் அந்த வசனம் என்னை பார்த்து எனக்காகவே ஆண்டவர் சொன்னது போல் இருந்தது. அன்றையிலிருந்து அந்த வசனத்தையே எனக்காக வாக்குத்தத்த வசனமாக பிடித்து கொண்டு தினமும் ஜெபித்து கொண்டு வந்தேன். மிகுந்த ஆச்சரியம். 8வது மாதத்தில் எடுத்த ஸ்கேனில் குழந்தைக்கு எந்த குறைபாடும் இல்லை, நார்மலாக இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். 4 ஸ்கேன் ரிப்போர்ட். டாக்டர் சொன்னதை கர்த்தர் மாற்றுகிறார். ஜெபம் மாற்றும். ப்ரேயர் சேஞ்சஸ் திங்ஸ். ஏன்னா ஜெபத்தை கேட்கிற இயேசு காரியங்களை மாற்றுகிறவர். அந்த அற்புதம் நடந்து விட்டது பாருங்கள். இப்போது நார்மலாக இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஒரு அழகான ஆண் குழந்தையை எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்கள் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. எங்களுடைய விசுவாசமுள்ள ஜெபத்தை கேட்டு மூளை வளர்ச்சியில்லாத குழந்தையை ஆரோக்கியமான குழந்தையாய் மாற்றி மிகப்பெரிய அற்புதம் செய்து எங்களை ஆசீர்வதித்த இயேசுவுக்கு நன்றி. எந்த சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி அமைக்க வல்லமுள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ அவ்வளோதான் நினைக்கிறீங்களா? ஆண்டவரால் எல்லாவற்றையும் புதிதாக்க முடியும். இந்த கேன்சர் 4th ஸ்டேஜ் அப்படின்னா அவ்வளோதான், இனி முடிஞ்சதுன்னு சொல்கிறதுக்கு தான் 4th ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதையும் மாற்ற இயேசுவால் முடியும். மனிதனால் கூடாதவர்கள் தேவனால் கூடும். அதற்கு இந்த சாட்சிகள் ஆதாரம். அந்த இயேசு தான் இப்போ உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். மகனே மகளே, இவங்களுக்கு அற்புதம் செய்கிற இயேசு இப்போ உன் பக்கத்தில் வந்திருக்கிறேன். நீ விசுவாசித்தால் உனக்கும் அற்புதம் செய்வேன். அவ்வளோதான் இயேசு சொல்லுவது. நீ விசுவாசித்தால் போதும். இப்போது 2 சாட்சி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. 2மே நல்ல அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ். பாருங்கள், எலும்பில் நோய், காச நோய், டிபி, அதனால் உண்டாகிற பாதிப்பு எவ்வளோ பயங்கரம். அதில் சுகம் உண்டாகுமா? என்ன நடந்ததுன்னு ஒரு சகோதரி பிரேமா, கோயம்புத்தூரை சார்ந்த சகோதரி, அவங்க வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறாங்க. அதை பாருங்கள். போன் டிபி, எலும்பில் வரக்கூடிய கொடிதான நோய். அதனால் எல்லா எலும்பும் வலிக்குமா, நெஞ்சு எலும்பை எடுத்து போட்டுடலாமான்னு தோணுமா. என்ன வேதனையில் வாலிப வயசில் திருமணத்துக்கு முன்னால் அவங்க பாதிக்கப்பட்டு மனம் உடைஞ்சிட்டாங்க. இதை விட செத்து போயிடலாம். என்ன டாக்டர் சொல்லிட்டாங்க, இது சுகமாக முடியாது, எலும்பெல்லாம் பரவி விட்டது, ஏதோ உங்களுடைய திருப்திக்கு மாத்திரை எடுக்கணும், அவ்வளோதான் சொன்னாங்க. ஆனால் 1000ல் ஒருத்தருக்கு தான் இந்த வியாதி வரும். ஆனால் இயேசுனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்தாங்க. இயேசுனுடைய சமூகத்துக்குள்ளே வந்தபோது இயேசு தொட்டார். அவருடைய தொடுதலை அவங்க உணர்ந்தாங்க. கண்ணீரோடு அழுது ஜெபித்த போது இயேசுடைய தொடுதலை உணர்ந்தார்கள். அந்த நிமிஷமே சரீரத்தில் மாற்றம் வர ஆரம்பித்து விட்டது. அது ஆச்சரியம். உடனே அந்த இதில் கையில் மாற்றம், அந்த தோலில் மாற்றம், முகம் மாற்றம். உடனே இயேசு தொட்ட உடனே ஒரு சேஞ்ச் உண்டாக ஆரம்பித்து விட்டது. எவ்வளோ பெரிய மிராக்கிள் இல்லை? இப்போ இயேசு தொட்டவுடன் உங்களுடைய சரீரத்தில் மாற்றம் உண்டாக ஆரம்பித்து விடும். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுதே ஊருக்கு போயிட்டு டாக்டர் பரிசோதித்தா டிபியே இல்லை. அதான் இயேசு செய்கிற அற்புதம். அதன் பிறகு பாருங்கள், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்து இன்றைக்கி ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். விசுவாசத்தோடு நீங்கள் இயேசுவை நாமத்தை சொல்லி ஜெபிச்சு, ஏசப்பா என்னை குணமாக்குங்க. அவங்க ஜெபிச்சாங்கல்ல, அதே மாதிரி ஜெபிங்க, உங்களுக்கும் அற்புதம் நடக்கும். அடுத்து இன்னொரு சாட்சி கோயம்புத்தூரில் தான். கோயம்புத்தூர்லேருந்து சகோதரி ஆலீஸ், அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்து, முகவாதம். வாதத்தில் பலவிதமான வாதம், பக்கவாதம், முடக்குவாதம், திமிர்வாதம், இப்படி பல வாதம் இருக்குதில்ல. அதில் ஒன்று முகவாதம். முகத்தில் வரக்கூடிய வாதம், முகத்தில் இருக்கிற நரம்புகள் பாதிக்கப்பட்டு அப்படியே ஸ்டிஃப் ஆகிரும். அதில் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரிக்கு எப்படி இயேசு சுகம் கொடுத்தார். இயேசு அற்புதமானவர். அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறதை நீங்கள் பார்த்தீங்க. பாருங்கள், 7 சாட்சிகள் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இன்னும் நிறைய சாட்சிகள், ஆயிரக்கணக்கான சாட்சிகள் எங்களுக்கு வருகிறது. அதில் சில சாட்சிகளை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடிகிறது. இந்த அற்புதத்தை நீங்கள் யோசித்து பாருங்களேன். முகவாதம் 3.5 வருடம்.
காற்று பட்டால் கூட வலிக்குமா. அந்த மூளையிலேருந்து வரக்கூடிய நரம்பு பாதிக்கப்பட்டு விட்டது. அவங்க வாழ்க்கையை வெறுத்து விட்டது, சுகமாகாது என்ற நிலைமையில் இயேசு ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தார். இன்றைக்கு அதே இயேசு டிவிக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கிறீங்களே, உங்கள் பக்கத்தில் தான் அந்த இயேசு இருக்கிறார். இவங்களுக்கு அற்புதம் செய்த அதே இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசத்தோட இயேசுவே என்னையும் தொடுங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க நீ ஜெபம் பண்ணுங்க. பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, அது மாதிரி நெருக்கத்திலிருந்து விடுதலை, ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை பாதிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களா? இங்கே இந்த மகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார், உங்களுக்கு செய்வார். உங்கள் கர்ப்பத்தில் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? விசுவாசத்தோடு ஜெபிங்க, தேவன் ஒரு குழந்தை செல்வத்தை தருவார். இது கேன்சர் 4th ஸ்டேஜ், சுகமே ஆகாதுன்னு சொல்லிட்டாங்களா? நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அற்புத சுகம் உண்டாகிவிடும். இனிமேல் அவ்வளோதான், இது 1000 பேரில் ஒருத்தருக்கு தான் இந்த வியாதி வரும், இது வந்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கி அற்புதம் செய்திருக்கிறார இயேசு, உங்களுக்கு அற்புதம் செய்வார் பாருங்கள். கட்டாயம் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். 5 நிமிஷம்தான், முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. முழங்கால்லாம் போட்டு பழக்கம் இல்லைங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, ஆனால் உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. அல்லது வியாதி உள்ள இடத்துல உங்களுடைய வலது கை வைத்து கண்களை மூடி இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். நீங்கள் கண்ணை திறந்திருந்தால் வேடிக்கை பார்த்து எண்ணம் ஒருமுகப்படாது. ஒரு மனதோடு இருதயத்தில் கருத்தாக ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும். என்றால் அங்கே மாய மந்திரம்லாம் ஒன்றுமே கிடையாது. இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். அவரை கண் முன்னால் நிறுத்தி நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ இயேசுடைய கரம் உங்களை தொடும். பாவ பழக்கம், மதுபான பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம், போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற பழக்கம், பொடி போடுவது, புகையில போடுவது, ஏதோ ஒரு பழக்கம், அதுலேருந்து விடுதலை வேண்டாம். நெஞ்சில் கை வைத்து இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, இவங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்களே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லுங்கள். உங்களுடைய சரீரத்தில் வியாதி இருந்தால் அந்த இடத்துல கை வைத்து இயேசுவே என்னையும் தொடுங்க, இயேசுவே நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். உங்களுடைய குழந்தை, கணவர், மற்றவங்களுக்காக ஜெபித்தீங்கன்னா அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க. சிறு குழந்தைகள் கூட கை வைத்து ஜெபிச்சா இயேசு அற்புதம் செய்வார். உங்கள் அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, தாத்தா, பாட்டிக்கு இயேசு அற்புதம் செய்வார். கை வைத்து ஜெபிக்கணும். இப்போ 5 நிமிடம்தான். அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசுவே நீர் அற்புதங்களின் தேவன், இந்த சாட்சிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தீரே, உமக்கு நன்றி. இத்தனை பேருக்கு அற்புதம் செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ எங்கள் பக்கத்தில் நிற்கிறீர், எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறீர், இந்த ஆஸ்பத்திரியில் என் படுக்கைக்கு அருகில் நிற்கிறீர். என்னை தொடும், என்னை தொடும், என் குழந்தையை தொடும், என் கணவரை தொடும், என் மனைவியை தொடும், இயேசுவை தொடும். இப்பொழுது சுகமுண்டாகட்டும். ஜெபமனுங்க, ஜெபமனுங்க. இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமுண்டாகட்டும். பொருளாத இந்த வாத வியாதி விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் டிபி வியாதி விலகட்டும், கேன்சர் வியாதி விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு அற்புத சுகம் உண்டாகட்டும். இந்த பொல்லாத ஆஸ்துமா வியாதி விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே என்னை தொடும், என் குழந்தையை தொடும். ஜெபிங்க, ஜெபிங்க. கர்ப்பத்தில் இருக்கிற என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும். நல்ல ஆரோக்கியமுள்ள குழந்தையாக மாற்றி தாரும். என் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து ஒரு குழந்தை செல்வத்தை தாரும். ஜெபிங்க, ஜெபிங்க. கணவன் மனைவி சேர்ந்திருந்தால், குழந்தை இல்லாமல் இருந்தால் 2 பேரும் ஒருமனப்பட்டு கைகோர்த்து ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுடைய பெயரை சொல்லுங்க. ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது, வல்லமை தொடுகிறது. சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து வருகிறது. இன்றைக்கு எலும்புகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள சுகமளிக்கிற இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. எலும்புகளில் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது. நரம்பு மண்டலத்தை இயேசு தொட்டு குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கால்கள் பலன் அடைகிறது. நடக்க முடியாத கால்கள், வீங்கி இருக்கிற முழங்கால்கள் சுகமடைகிறது. வீக்கங்கள் மறைகிறது. எலும்பில் இருக்கிற வலி மறைகிறது.
நரம்புகள் இழுத்து கொண்டே நரம்புகளில் உண்டாகிற பாதிப்பு மாறுகிறது. ஆர்த்தரைட்டிஸ், அந்த முடக்கு வாதம் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. பயன்படுத்த முடியாத விரல்கள் சுகமடைகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கர்ப்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகிறது. இயேசுவுக்கு நன்றி. எல்லா வலிகளும் வேதனைகளும் விலகுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். வேலைக்கு வழி திறந்தருளும். கடன் பிரச்சனை மாற்றி அருளும். வறுமை நீக்கி அருளும். எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஜெபமனுங்க. எங்கள் அம்மாவை சுகமாக்குங்க இயேசுவேன்னு சொல்லுங்கள். எங்கள் அப்பாவுக்கு சுகம் கொடுங்க இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அற்புதம் நடக்கட்டும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடக்கிறது. ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். எல்லா வியாதிகளும் விலகட்டும். தலைமுதல் கால்வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் தொட்டு விட்டார். அவருடைய தொடுதலை செயல் சிலர் உணர்கிறீர்கள். ஒரு கரம் தொடுவதை உணர்கிறீர்கள். ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இறங்குவதை உணர்கிறீர்கள். இப்போ சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னை குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் துதிக்க துதிக்க விடுதலை உண்டாகிறது. அற்புத மாற்றம். குழந்தைகளுக்கு சுகம் உண்டாகிறது. விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் இழுப்பு நோய்கள் மறைகிறது. வலிப்பு வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் மூளையில் வளர்ச்சியில்லாத குழந்தைகளை ஆண்டவர் தொடுகிறார். ஒரு மாற்றத்தை உங்களுடைய குழந்தைகளை ஆண்டவர் உண்டாக்குகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே ஜெபத்தை கேட்டேன். அற்புதம் செய்து விட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்து விட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசு அற்புதம் செய்துட்டார். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டார். நீங்கள் ஜெபிச்சிங்க. இயேசு அற்புதம் செய்துட்டார். இனி என்ன செய்யணும்? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எளிமை நடங்க. சுகந்தான் பெற்றுட்டீங்கல்ல. கையை உயர்த்தி பாருங்கள். இதுவரை செய்ய முடியாததை செய்து பாருங்கள். வலி போய்விட்டது. மாற்றம் உண்டாகிவிட்டது. கட்டிகள் மறைந்து விட்டது. எலும்பில் நரம்பில் சுகம் வந்து விட்டது. இயேசுவே ஸ்தோத்திரன். ஆண்டவரை துதிங்க. இந்த சுகத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும். நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலை சுகம் ஆண்டவர் இலவசமாய் கொடுத்த தெய்வீக சுகம். அதை காத்துக்கொள்ளணும். காத்துக்கொள்ள